காலத்தில் வரக்கூடிய சளி, இருமல், தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தின்னு பலகாரம் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய வயிறு உப்பசம், நமக்கு சில நேரம் சாப்பாடே பிடிக்காம அந்த டைமில் இந்த மருந்து குழம்பு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டாக செஞ்சுடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 3 வரமிளகாவை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர், 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சுக்கு, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இங்கே அதனால் கிடைக்காதனால நான் அப்பப்போ பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் வீட்லேயே. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் வெல்லம், ஒரு பச்சை கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஊரில் ஆச்சிங்கெல்லாம் இந்த குழம்புக்கு சோறு கொண்டாங்கொண்டான்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.